நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல். இஸ்ரவேல் ஜனங்கள் பலவிதமாக கர்த்தரை சோதித்து பரீட்சை பார்த்து வந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கம் வைத்து அவர்களை மன்னித்து அவர்களை காப்பாற்றி வந்தார். தொடர்ந்து அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவையும் ஆகாரத்தையும் தண்ணீரையும் தந்து மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து பகலும் இரவும் பாதுகாத்து அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணி ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மத்தியில் அதில் வாசம் பண்ணி அவர்களை வழிநடத்தி வந்தார். ஆனாலும் கர்த்தரை விசுவாசிக்காமல் இவர்கள் கோபமூட்டிக் கொண்டே வந்தார்கள். கர்த்தர் தமது உக்கிரத்தை முழுவதும் ஊற்றாமல், அவருடைய கோபம் முழுவதையும் அவர்கள் மேல் வெளிப்படுத்தாமல் அநேகம் தரம் அவர்களை மன்னித்து விட்டார். பல முறை அவர்களை மன்னித்து அவர்களை விட்டு அவர்கள் மேல் கோபத்தை வைக்காமல் அவர்களை விட்டு விட்டார். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அவர்கள் மாம்சம் என்றும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்சம் என்றும் அவர்கள் காற்றை போன்றவர்கள், அது காற்று போனால் திரும்பி வராது, அதுபோல இவர்களும் என்று நினைவு கூர்ந்தார். இவர்கள் மனிதர்கள் தானே என்று நினைவு கூர்ந்தார். கர்த்தரை இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் சலிக்க பண்ணினார்கள். ஏன் தான் இவர்கள் இப்படி இருக்கிறார்களோ என்று மன வேதனையை உண்டு பண்ணுகிற ஒரு பிள்ளைகளாக தகப்பனுக்கு இருந்தார்கள். அதாவது மனித குலம் அன்று முதல் இன்று வரை, அன்றை விட இன்று அதிகமாகவே என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கர்த்தருக்கு நாம் எப்படி வாழ்கிறோம் என்றால், உவமையாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத, அடங்காமல், மோசமாக, ஊதாரித்தனமாக, ரவுடித்தனமாக திரும்புகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாக பெற்றோர்களுக்கு அடங்காத பிள்ளைகள் இருப்பார்களானால், அப்படிப்பட்ட பிள்ளைகளை போல மனித குலம் மொத்தமும் கர்த்தருக்கு இருக்கிறது. கர்த்தரை எப்பொழுதும் வேதனைப்படுத்துவது, அதாவது பிள்ளைகள் அடங்காத பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் தினந்தோறும் செய்கிற தவறுகள் தினந்தோறும் அந்த பெற்றோர்களுக்கு வேதனையை உண்டு பண்ணும். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்கள் செய்கிற அக்கிரமங்கள் இவர்களுக்கு எப்பொழுதும் வேதனையையும் எரிச்சலையும் கொடுத்து கொண்டே இருக்கும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் அதே போலதான் மனித குலம் மொத்தமும் கர்த்தருக்கு செய்து கொண்டிருக்கிறது. மனிதனை படைத்ததற்காக அவர் விசனப்படும்படியாக நாம் நடந்து கொண்டோம். அவர் அந்த அளவுக்கு நமக்கு நன்மை செய்யவும், ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ளாமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல், நாம் நம்முடைய வழிகளில் அக்கிரமமே செய்து கொண்டு அவரை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இன்று வரை நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தை விட இப்பொழுது அதிகமாகவே செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் செய்த பாவங்களை பார்க்கும் போது நமக்கு மிகவும் கோபமாக, எரிச்சலாக, வேதனையாக இருக்கும். ஆனால் அதை நாம் ஒப்புமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் அவர்களை விட நாம் அதிகமாய் செய்து கொண்டிருக்கிறோம் என்று தோன்றுகிறது. உண்மை அதுதான். நாம் இன்னும் அதிகமாக அடங்காமல், கர்த்தரை விசுவாசிக்காமல், படித்தவர்கள் என்றும், பணம் இருக்கிறது என்றும், புகழ் இருக்கிறது என்றும், இந்த காலம் என்னமோ உயர்ந்த காலம் என்றும், அந்த காலம் என்றால் மட்டமான காலம் என்றும், இந்த காலத்தில் யார் வேதம் வாசிப்பது, இந்த காலத்தில் யார் கர்த்தரை தேடுவது, இதெல்லாம் இந்த காலத்திற்கு தெரியுமா, அது ஒத்து வருமா என்று பேசிக்கொண்டு கொஞ்சம் கூட அறிவில்லாதவர்களாய் நாம் வாழ்ந்து வருகிறோம். படித்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு, அறிவாளிகள் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு படு முட்டாள்தனமாக, துளியும் அறிவில்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைத்து பார்ப்போம். கர்த்தர் இல்லாமல் மனிதன் இல்லை, மனிதன் இல்லாமல் மனிதனுடைய கல்வி எங்கிருந்து வந்தது? கல்வியினால் ஒரு மனிதன் உயர்ந்து விடுவானா? இது அப்படியே உயர்ந்து விடுவான் என்று சொன்னாலும் அவனுடைய மனநிலைதான் உயர்ந்திருக்கும். அவனை கர்த்தர் ஒரு சிறு காய்ச்சல் வந்தால் போதும், அவனுடைய ஞானம் எல்லாம் எங்கே போய்விடுகிறது என்று தெரியும்.
எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதிகமாக காய்ச்சல், சாதாரண காய்ச்சல் வந்தால் போதும், அவன் உளறதான் செய்வானே தவிர மிகப்பெரிய ஃபார்முலாவெல்லாம் அந்த நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. காய்ச்சல் வந்தால் சுருண்டு படுத்து முடங்கி போய் விடுவான். அவனால் தன்னால் சிந்திக்கவும் முடியாது, செயல்படவும் முடியாது. நாம் உளறிக் கொண்டுதான் இருப்போம். அது போலதான் சாதாரண மனிதர்கள் நாம். நம்முடைய செயல்களை வைத்து கர்த்தரை ஒப்புமைப்படுத்துவதே பாவம். இதில் நான் தான் பெரியவன் என்று சொல்லிக் கொள்வது மிகவும் முட்டாள்தனம். இஸ்ரவேலர்கள் செய்த தவறுகளை எல்லாம் படித்து பார்த்து, அதில் நாம் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புவதற்காக தான் இந்த வேத தியானம். அதை புரிந்து கொண்டு வேதத்தை தியானித்து வசனங்களை புரிந்து கொண்டு நாம் மனம் திரும்புவோம். எல்லா வேதத்தின் காரியங்களும் வேத வேதத்தின் செய்திகளை கேட்பது, கர்த்தருடைய செய்தியை கேட்பது, கர்த்தரை துதித்து பாடுவது, கர்த்தரிடத்தில் ஜெபிப்பது, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது, கர்த்தரை தேடுகிற எல்லா காரியங்களும் நாம் மனம் திரும்புவதற்கே ஒழிய வேறெதற்கும் அல்ல. நாம் ஊழியம் செய்வதும் கூட நம்முடைய மனம் திரும்புதலுக்கும் பிறர் மனம் திரும்புவதற்கும் சேர்த்துதான். அதனால் நாம் அதை புரிந்து கொண்டு மனம் திரும்புவோம். மனம் திரும்புதல் கர்த்தருக்கு பிரியமானது. இஸ்ரவேலர்கள் அன்று செய்யாத காரியத்தை இன்று நாம் செய்வோம். அது பரிசுத்தமான காரியம். அதுதான் மனம் திரும்புதல். வனாந்திர பயணத்தில் பல முறை, எத்தனை முறையோ பல முறை கர்த்தரை கோபமூட்டி அவரை விசனப்படுத்தினார்கள். ஏன் தான் இந்த பிள்ளைகளை நாம் தெரிந்து கொண்டோமோ, இந்த ஜனத்தை ஏன் தான் நமக்கென்று தெரிந்து கொண்டோமோ என்று அவர் நினைக்கும் அளவுக்கு நடந்து கொண்டார்கள். கர்த்தரை நோக்கி இது கிடைக்குமா, அது கொடுப்பாரா, இது கொடுப்பாரா, இது கிடைக்குமா, நான் இப்படி வாழ்வேனா, இப்படி சாப்பிடுவேனா, இப்படி இருப்பேனா என்று இச்சையுள்ள மனிதர்களாய் நடந்து கொண்டார்கள். இது மகா பெரிய தவறு. கர்த்தரை அவர்கள் திரும்பி பார்த்து அவர்களை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அப்படி என்றால் கர்த்தருடைய செயல்களை மிகவும் குறைவாக நினைத்து விட்டார்கள். கர்த்தருடைய மகிமையை உணராதிருந்தார்கள். கர்த்தரை மிகவும் பெரியவரான அவரை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லலாம். கர்த்தரை புரிந்து கொள்ளாமல் அவருடைய அருமையை உணராதிருந்தார்கள். அவருடைய கரத்தையும் கர்த்தர் தமக்கு தங்களுடைய எதிரிகளிடமிருந்து, பார்வோனின் சேனையிடமிருந்தும், எகிப்தில் பட்ட பாடுகளில் இருந்தும் நம்மை மீட்டு கொண்டு வந்தாரே என்று உணராமல், அதை அறிந்து கொள்ளாமல், அதை நினைத்து பார்க்காமல் போனார்கள், மறந்து போகிறார்கள். கர்த்தருடைய அருமையை, அவர் செய்த நன்மைகளை நினைக்காமல் போனார்கள். கர்த்தர் எகிப்திலே அடையாளங்களையும் சோவான் வனாந்திர வெளியிலே அற்புதங்களையும் செய்து காட்டினார். அதையெல்லாம் இவர்கள் நினையாமல் போனார்கள். எகிப்திலே அவர்களுடைய நதிகளை எல்லாம் இரத்தமாக மாற பண்ணி, அவர்கள் தண்ணீர் குடிக்கும் நதிகளை எல்லாம், தண்ணீர் மொண்டு உபயோகிக்கக்கூடிய நதிகளை எல்லாம், குடி தண்ணீர் நதிகள் அவைகளை எல்லாம் கர்த்தர் இரத்தமாக மாற்றி அந்த இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை, எகிப்தில் இருக்கிற ஜனங்களை அழிக்கும்படியாக வண்டு ஜாதிகளை கர்த்தர் அனுப்பினார். அந்த வண்டுகளினால் அவர்கள் கடிப்பட்டு அநேகம் பேர் சாகும்படியாக அதற்குள் அனுப்பினார். தவளைகளை கர்த்தர் அவர்கள் கெடுக்கும்படி, அந்த ஜனங்களை கெடுக்கும்படிக்கு தவளைகளை அனுப்பினார். அவைகள் மிகவும் அந்த ஜனங்களுக்கு, எகிப்தியருக்கு தொந்தரவு கொடுத்தது. இதனால் அவர்களை வாதித்தார். கர்த்தருடைய கோபம் எகிப்தியர் மேல் வந்தது. அவர்கள் விவசாயம் செய்து விளைய பண்ணியிருந்த தானியத்தின் மேல் கர்த்தர் புழுக்களை அனுப்பினார். அவைகள், அந்த புழுக்கள் அந்த பயிர்களை சாப்பிட்டு அதை அழித்து போட்டது. அவர்கள் உழைப்பின் பலனை, எகிப்தியர்கள் உழைத்து வளர்த்து வைத்திருந்த விளைச்சல்களை எல்லாம் வெட்டுக்கிளிக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் வந்து அவைகளை அழித்து போட்டது. அவைகளை எல்லாம், அவர்கள் விளைச்சலை எல்லாம் சாப்பிட்டு அழித்தது. குவியல் குவியலாக படை போல திரண்டு வந்து வெட்டுக்கிளிகளும் வண்டுகளும் அவர்கள் விளைச்சல்களை அழித்து போட்டன. கல்மழையினால் திராட்சை செடிகளை கர்த்தர் அழித்து போட்டார். கல்மழையை வர பண்ணி
திராட்சை செடிகளின் மேல் விழுந்ததினால் அவைகளில் இருந்த திராட்சை செடிகளில் இருந்த பூக்கள், பிஞ்சுகள், பழங்கள் போன்றவை எல்லாம் கல்மழையினால் அடிபட்டு உதிர்ந்து எல்லாம் நாசமடைந்தன. அத்திமரத்தின் பழங்கள் எல்லாம் ஆலங்கட்டி மழை பெய்ததினால் வானத்தின் மழை துளிகளிலிருந்து கட்டி கட்டியாக ஆலங்கட்டி மழை என்பது பனிக்கட்டிகள், அதாவது ஐஸ் கட்டிகள் விழும். சிறிய சிறிய கட்டிகளாக அவைகள் விழுந்து வரும். நம்முடைய மனித கண்கள் அளவுக்கு, கண் விழி அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட கட்டிகள் வானத்திலிருந்து மழையோடு சேர்ந்து விழும். அதற்கு ஆலங்கட்டி என்று சொல்வார்கள். அந்த ஆலங்கட்டி மழை வந்ததினால், கட்டி கட்டியாக விழுந்ததினால் அத்தி மரத்தில் இருந்த பழங்கள் எல்லாம், பூக்கள், பிஞ்சுகள் எல்லாம் உதிர்ந்து அத்திமரம் அழிக்கப்பட்டது, அதன் விளைச்சல் அழிக்கப்பட்டது. இப்படியாக கர்த்தர் எகிப்தியரை வாதித்தார். அவர்களுடைய மிருக ஜீவன்களை கல் மழைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். கல் மழை பெய்து அவர்களுடைய மிருக ஜீவன்கள் அழிந்தது. மேய்ச்சலுக்கு சென்றிருந்த ஆடுகள், மாடுகள் போன்றவை எல்லாம் கல்மழை பெய்ததினால் மிகப்பெரிய மலைகள் 2 கிலோ அல்லது 5 கிலோ அளவுக்கு மிகப்பெரிய பாறை போன்ற பனிக்கட்டிகள், ஐஸ் கட்டிகள் வானத்திலிருந்து விழும். அதைதான் கல்மழை என்று சொல்வார்கள். இன்னொன்று நிலநடுக்கம் ஏற்படுவதினால், அதாவது அவர்களுடைய மிருக ஜீவன்களை கல்மழைக்கும் அவர்களுடைய, அதாவது மேய்ச்சலுக்கு சென்றிருக்கிற ஆடு, மாடு போன்ற மிருகங்கள் மேய்ந்து கொண்டு இருக்கும் போது வயல்வெளியில், வெட்ட வெளியில் அவைகள் மேய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கல்மழை பெய்து, கல்மழை என்றால் ஒரு 4 முதல் 5 கிலோ வரைக்கும் உள்ள மிகப்பெரிய கட்டிகள், மழை கட்டிகள், பனிக்கட்டிகளும் மற்றும் எரிமலை வெடிப்பதினால் ஏற்படுகிற கருங்கற்கள், அதாவது எரிமலை வெடித்து அதனால் அதிலிருந்து வருகிற நெருப்பு குழம்பு மற்றும் கற்கள் வானத்தின் மேலே சென்று அது கீழே திரும்பும். அப்படி திரும்பும் போது நேரடியாக அதன் அடியில் விழாமல் பறந்து சுற்றிலும், எரிமலையை சுற்றிலும் இருக்கிற ஒரு 4-5 கிலோமீட்டர் வரைக்கும் அவைகள் சிதறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற இடம் முழுவதும் கற்கள் விழும். நெருப்பும் கற்களுமாக விழும். அதை பார்க்கும்போது தூரத்திலிருந்து பார்க்கிறவர்களுக்கு அது கல் வானத்திலிருந்து விழுவது போலதான் தோன்றும். அப்படிப்பட்ட கல்மழை வந்து விழுந்து மிருக ஜீவன்கள் அழிக்கப்பட்டது. இப்படியாக எகிப்தியருக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்து அவர்கள் இஸ்ரவேலருக்கு செய்த கொடுமைக்கு கர்த்தர் அவர்களை நீதியின்படி அவர்களை நியாயம் தீர்த்தார். இப்படி பலவித அற்புதங்களை, அவர்களுக்கு கிடைத்த நியாய தீர்ப்புகள் இஸ்ரவேலருக்கு சாட்சியாக அமைந்தது. இப்படி எகிப்திலே கர்த்தர் தம்முடைய கோபத்தையும் உக்கிரத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அனுப்பினார். அதாவது எகிப்தியர்களை பழி தீர்க்கும்படியாக, அவர்கள் செய்த கொடுமைக்கு நியாய தீர்ப்பாக கர்த்தர் இப்படி செய்தார். கர்த்தர் தம்முடைய கோபத்தின் நிமித்தம் அவர்களை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். அவர்களை பாதுகாக்கவில்லை, கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். கொள்ளை நோயை அனுப்பி எகிப்திலே சங்காரம் செய்தார் ஜனங்களை. அவர்கள் செய்த பாவத்திற்கு அவர் இரக்கம் காட்டவில்லை, பாவம் செய்ததினால் இரக்கம் காட்டவில்லை. எகிப்தின் தலைச்சன்களை கர்த்தர் சங்கரித்தார். தலைச்சன்கள் என்றால் ஆடு, மாடு போன்ற மிருகங்களில் ஆகட்டும் அல்லது மனிதர்களில் ஆகட்டும் முதல் பிறந்த குழந்தை, ஒரு பெண்ணுக்கு பிறந்த முதல் குழந்தை, ஒரு பெண் ஆட்டுக்குட்டி, ஒரு பெண் ஆடு என்ற முதல் ஆட்டுக்குட்டி, ஒரு மாடு என்ற முதல் கன்றுக்குட்டி, இப்படி ஒவ்வொரு மிருகத்தின் முதல் பலனான மிருகங்கள் மற்றும் மனிதர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போட்டார். இதுவே தலையீற்றை சங்கரித்த காரியமாயிருக்கிறது. அடுத்ததாக காமின் கூடாரங்களிலே, அதாவது காம் வம்சத்தார் இருந்த அந்த கூடாரத்தில், அதாவது எகிப்தியர்களில்தான் அங்கிருந்த முதற் பேரானவைகள் எல்லாம் அழிந்து போகும்படியாக சங்கரித்தார். இப்படி செய்து எகிப்திலே தலைச்சன்களை எல்லாம் இப்படி செய்த பொழுது அவர்கள் பயந்து கொண்டு இஸ்ரவேலரை அனுப்பிவிட்டார்கள். இஸ்ரவேலர்களில் முதலில், அதாவது இஸ்ரவேலர்கள் எல்லோரும்
ஆட்டு மந்தையை போல அங்கிருந்து புறப்பட்டு வனாந்திரத்திற்கு வந்தார்கள். வனாந்திர வெளியிலே கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். ஆட்டு மந்தையை போல அவர்களை பத்திரமாக அழைத்து வந்து கர்த்தரே அவர்களை வழிநடத்தி பாதுகாத்து பத்திரமாய் மீட்டு கொண்டு வனாந்திரத்திற்கு கொண்டு வந்தார். எகிப்திலே நான் விடமாட்டேன் விடமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த எகிப்தின் ராஜா, நீங்கள் போய் தொலையுங்கள் என்று சொல்லும்படி அளவுக்கு எகிப்தியர்கள் எல்லாம் இஸ்ரவேலரை அனுப்பிவிட வேண்டும் என்று விரும்பும் அளவுக்கு அப்படியாக கர்த்தர் எகிப்தியர்களுக்கு வாதையையும் இஸ்ரவேலருக்கு விடுதலையையும் தந்தார். இப்படி செய்து ஜனங்களை வனாந்திரத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் எதிரிகளாகிய எகிப்தியர்களோ மீண்டும் தொடர்ந்து இஸ்ரவேலர்களை வழியை அனுப்பிவிடாமல் அவர்களை மீண்டும் பிடித்து கொண்டு எகிப்துக்கு போவதற்காக வந்தார்கள். அப்பொழுதோ கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரவேலரை காப்பாற்றி அதே செங்கடலில் அவர்கள் எதிரிகளான எகிப்தியரை மூழ்க பண்ணி அழித்து போட்டார். இப்படியாக இஸ்ரவேலரின் சத்துருக்களை கொன்று போட்டார். இஸ்ரவேலரையோ பாதுகாத்தார். கர்த்தர் நல்லவர், அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இப்படியாக கர்த்தருடைய பர்வதம் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். கானான் தேசத்தில் இஸ்ரவேலர்கள் நுழைந்த பின்பாக அங்கிருந்த எல்லா துன்மார்க்க தேசத்தின் அதிபதிகளையும் தேசத்தின் ஜனங்களையும் அழித்து அவர்களை எல்லாம் துரத்திவிட்டு அந்த இடத்தில் இஸ்ரவேலர்களை குடியிருக்க பண்ணினார். அவர்களுடைய வீடுகள் நிலங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். அவர்களை குடியிருக்க பண்ணினார். அவர்கள் வைத்த திராட்சை செடியின் பழங்களை இஸ்ரவேலர்கள் சாப்பிட்டார்கள். அவர்களுடைய வயலில் விளைந்ததை இவர்கள் சாப்பிட்டார்கள். அவர்களை எல்லாம் அழித்து போட்டு கர்த்தர் இஸ்ரவேலரை காப்பாற்றினார், மீட்டு கொடுத்தார். இப்படியாக கர்த்தர் இஸ்ரவேலரை பாதுகாத்தார். இப்படியெல்லாம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து வந்த பொழுதும் இஸ்ரவேலர்களோ கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்களுடைய வசனங்களை கை கொள்ளவில்லை. கர்த்தருடைய உடன்படிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடக்கவில்லை. கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறி நடந்தார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் மீண்டும் மீண்டும் கோபமூட்டி கொண்டே இருந்தார்கள். தங்கள் பிதாக்களின் வழியே அவர்கள் இஸ்ரவேலரின் பிதாக்கள் செய்த பாவத்தின்படியே விக்கிரகங்களை செய்து மேடைகளை உண்டாக்கி கர்த்தரை கோபமூட்டினார்கள். கர்த்தரை விட்டு வழி விலகி போய் மேடைகளின் மேல் பலியிட்டு விக்கிரக ஆராதனை செய்து கர்த்தருக்கு தங்கள் பிதாக்களைப் போலவே எரிச்சல் மூட்டினார்கள். இப்படியாக இஸ்ரவேலர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். தேவன் அதை கேட்டு மகா உக்கிரமாய் கோபம் அடைந்து அதிகமாய் இஸ்ரவேலரை வெறுத்து சீலோவில் இருந்த கர்த்தருடைய கூடாரத்தை விட்டு அவர் விலகி தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தம்முடைய மகிமையை சத்துருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் மேல் மகா கோபம் கொண்டார். இப்படியாக இஸ்ரவேலர்கள் கர்த்தரிடத்தில் இருந்து தண்டனையை பெற்றுக் கொண்டார்கள், நியாய தீர்ப்பை அடைந்தார்கள். அவர்களுடைய வாலிபர்களை இஸ்ரவேலில் இருந்த அவர்களுடைய வாலிபர்களை அக்கினி பட்சித்து போட்டது. கன்னியா ஸ்திரீகள் கன்னி பெண்கள் திருமணமாகாமல் வாழ்க்கைப்படாதிருந்தார்கள். இப்படியாக கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டார். அவர்களுடைய ஆசாரியர்கள் இஸ்ரவேலில் இருந்த இஸ்ரவேலருடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள். அவர்களுடைய விதவைகள் அழவில்லை. இப்படியாக விதவைகள் துக்கமடையவில்லை என்றால் அது மிகவும் கொடுமையான காரியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கோபம் வரும்போது எல்லாம் பாவமும் அக்கிரமமும் நிறைந்த தீமையை சம்பாதித்துக் கொள்ளுகிற ஒரு காரியமா இருக்கிறது. கர்த்தருடைய கோபத்திற்கு என்றும் ஆளாக கூடாது. உறக்கத்திலிருந்து எழுந்த மனிதனை போலவும் திராட்சரசத்தால் கம்பீரித்திருக்கிற பராக்கிரமசாலியை போலவும் அப்படியாக எழும்பி தங்கள் சத்துருக்களுடைய கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுடைய பின்புறத்தில் தலையில் அவர்களை அடித்து அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். நிரந்தரமான வேதனையை அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தர் யோசேப்பின் கோத்திரத்தையும் எப்ராயிமரையும் அவர் வெறுத்து
அதற்கு பதிலாக யூதா கோத்திரத்தையும் சீயோன் பர்வதத்தையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படி என்றால் யூதா கோத்திரம் என்று சொல்லப்படும் பொழுது இஸ்ரவேலர்கள் வம்சாவளியில் வந்த வம்சத்தில் பிறந்த பிறப்பின்படி இஸ்ரவேலர்களாய் இருக்கிற ஜனங்களையும், சீயோன் பர்வதம் என்று சொல்லப்படும் பொழுது கர்த்தருடைய விசுவாசத்தின்படி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பிய புறஜாதியார் என்று சொல்லப்படுகிற இன்று நாம் சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் குறிக்கும். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை கர்த்தர் மலைகளைப் போலவும் இந்த என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற இந்த பூமியை போலவும் அவர் நிலைக்க பண்ணினார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு, தாவீது ராஜாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தம்முடைய ஜனமாகிய யாக்கோபை இஸ்ரவேலை மேய்க்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக தாவீது ராஜாவை தெரிந்து கொண்டு கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவரை பொறுப்பெடுத்து அவரை தெரிந்து கொண்டு அவரை இஸ்ரவேலரை வழிநடத்தும்படியாக கர்த்தர் வைத்தார். ராஜாவாக இஸ்ரவேலுக்கு அபிஷேகம் பண்ணினார். இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ராஜா தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படியே உண்மையும் நேர்மையுமாய் கர்த்தருக்கு பிரியமாய் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். இப்படியாக கர்த்தர் தம் ஜனங்களை பாதுகாத்தார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அரவணைத்தார். அவர்களை மன்னித்து அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து வந்தார். இப்படியாக கர்த்தருடைய கிரியைகள் இஸ்ரவேலரின் சந்ததியின் மேல் அன்று முதல் இன்று வரை இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அவரை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் தவறு செய்தால்தான் கர்த்தரிடத்து நியாய தீர்ப்பை பெறுவோம். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு சமாதானத்துடன் வாழ முடியும். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அத்தனையையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நம்மை பாதுகாப்பார். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு கீழ்ப்படிதலும் அவரை விசுவாசித்து காத்திருப்பதுமே. இந்த காரியங்கள் நம்மை நம் வாழ்க்கையின் வெற்றிக்கு உதவும், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து தரும். சங்கீதம் 79 அதிகாரம். ஆசாப் பாடின சங்கீதமாய் இது இருக்கிறது. எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமில் நடந்திருக்கிற பாழ்கடிப்புகள், அங்கு நடந்த துயர சம்பவங்களை குறித்து இங்கு பாடலாக எழுதப்பட்டிருக்கிறது. இனி நடக்க போகிற சம்பவங்களை குறித்தும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய தேவாலயத்தை, எருசலேமில் இருந்த உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி புறஜாதியார் வந்து தீட்டுப்படுத்தினார்கள். அவர்கள் அங்கே வந்து விட்டார்கள். புறஜாதியார்கள் வந்து அங்கு உம்முடைய பரிசுத்தவான்களையும் எல்லாரையும் கொன்று அவர்கள் எருசலேமை மண்மேடாக்கி போட்டார்கள். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை அழித்து போட்டார்கள். இப்படியாக புறஜாதியார் வந்து இப்படி செய்து போட்டார்கள். கர்த்தாவே, உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை, உம்முடைய ஊழியக்காரர்களை கொன்று அவைகளை அவர்களுடைய சரீரங்களை அகைத்து பறவைகளுக்கு கொடுத்து விட்டார்கள். உம்முடைய பரிசுத்தவான்களை கொன்று அதை மிருகங்களுக்கு போட்டு விட்டார்கள் அவர்கள் சரீரத்தை. இப்படியாக நடந்திருக்கிறது, தீங்கு நடந்திருக்கிறது. உம்முடைய கோபம் எதுவரைக்கும் சுவாமி? நீர் இவ்வளவு கோபமாய் இருப்பானேன் என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது வந்த பொழுது இப்படியாக நடக்கிறது. எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போல அவர்கள் ஊற்றினார்கள். இப்படியாக அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய சரீரங்களை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கும் ஆளில்லை. அப்படியாக கிடந்தார்கள். கர்த்தாவே, நீர் எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? எங்கள் அயலாருக்கு நாங்கள் நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு நாங்கள் விரும்பத்தகாதவர்களாகவும் பரியாச சொல்லாகவும் மாறி போனோம். கர்த்தாவே, எங்களுடைய நிலை இப்படியா இருக்கிறது. எங்களை விரும்புவார் இல்லை, எங்களை யாரும் புரிந்து கொள்வார் இல்லை. எங்களை எப்பொழுதும் நிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எதுவரைக்கும் கர்த்தாவே? உம்முடைய கோபம் எதுவரைக்கும்? நாங்கள் எந்த அளவுக்கு தாங்க முடியும் சுவாமி? உம்முடைய எரிச்சல் எப்பொழுது தீரும்? உம்முடைய கோபம் எப்பொழுதும் பற்றி எரியுமோ? என்ன நடக்கும் சுவாமி? காப்பாற்றும். உம்மை அறியாத ஜாதிகள் மேலும்
உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளாத ஜனங்கள் மீதும் உம்முடைய கோபத்தை ஊற்றிவிடும் கர்த்தாவே. எங்கள் மேல் கிருபையாயிருந்து எங்களை காப்பாற்றும். உம்மை அறியாதவர்களும் உம்மை தொழுது கொள்ளாதவர்களும் யாக்கோபின் சந்ததியை பட்சித்தார்களே, அவர்கள் மிகவும் தீங்கு செய்தார்களே எங்களுக்கு. அதை நினைத்து உம்முடைய கோபத்தை அவர்கள் மேல் ஊற்றிவிடும். கர்த்தாவே, நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். நாங்கள் மிகவும் மிகுந்த தாழ்ந்த நிலையில் கிடக்கிறோம். இஸ்ரவேலராகிய நாங்கள், உம்முடைய ஜனமாகிய நாங்கள் தாழ்த்தப்பட்டு கிடக்கிறோம். கொடுமைகளையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் அனுபவித்து சோர்ந்து போய் தாழ்த்தப்பட்டு கிடக்கிறோம். நாங்கள் பூர்வ காலத்தில் செய்த அக்கிரமங்களை நினையாதிரும். அதை நினைத்து பார்க்க உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் கிடைக்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களை எங்களுக்கு சீக்கிரமாய் தாரும். எங்கள் அக்கிரமங்களை, பழைய அக்கிரமங்களை நினைக்காதிரும். எங்கள் பழைய அக்கிரமங்களை நினையாதிரும். எங்களை காப்பாற்றுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். நீரே எங்கள் இரட்சகர். அப்படி இருக்கும் பொழுது உம்முடைய நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா? உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பெயரை சுமந்திருக்கிறோம். பார்க்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இவர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? அதற்காக எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களை நன்றாக வையும், ஆசீர்வதியும். உமது மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை காப்பாற்றி எங்களை துன்பத்திலிருந்து விடுவித்தரலும். எங்கள் பாவங்களை எல்லாம் நிவர்த்தி ஆக்கும். அப்படி நீர் எங்களுக்கு செய்யும் பொழுது நாங்கள் உம்முடைய நாமத்தை துதித்து மகிழ்வோம். எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். புறஜாதிகள் உம்முடைய தேவன் எங்கே என்று எங்களை நோக்கி சொல்வானேன். கர்த்தாவே, நாங்கள் படுகிற பாடுகளை பார்த்து அவர்கள் உம்மை குறித்து சொல்வார்களே, அவர்களுடைய தேவன் எங்கே, அவர்களை காப்பாற்றவில்லையா என்று சொல்வார்களே. அதற்காக எங்களை காப்பாற்றும். எங்களை மீட்டுக் கொள்ளும். எங்களை துன்பத்திலிருந்து விடுவித்தரலும். உம்முடைய ஊழியக்காரர்களின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதே, அதற்காக நீர் பழி வாங்கும் சுவாமி. நியாய தீர்ப்பை கட்டளையிட்டருளும். உம்முடைய ஊழியர்களின் இரத்தத்திற்கு பதில் தாரும். அவைகள் எங்கள் கண்களுக்கு முன்பாக நாங்கள் பார்க்கும்படி செய்யும். எங்களை அவ்வளவாய் வேதனைப்படுத்தினார்களே. கட்டப்பட்டிரு வேதனையோடு பெருமூச்சு விடுகிற ஜனங்களை நினைத்து பாரும். சிறைப்பிடித்து கொண்டு போய் அவர்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். அதையெல்லாம் அவர்கள் பார்த்து நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. அவர்கள் வேதனையை, எங்கள் ஜனத்தாராகிய உம்முடைய பிள்ளைகளின் வேதனையை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களை சிறைச்சாலையில் கட்டப்பட்டு வைத்திருக்கிறார்கள். சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். உம்முடைய ஜனமாகிய உம்முடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றும். அவர்களை விடுவித்தருளும். கொல்வதற்காக கொலை செய்யப்பட வேண்டும் என்று உம்முடைய பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள் சுவாமி. பணைய கைதிகளைப் போல பிடித்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நீர் உயிரோடே காப்பாற்றும். அவர்கள் உயிருக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு நீர் அவர்களை காப்பாற்றும். உம்முடைய ஜனமாகிய உம்முடைய பிள்ளைகளை காத்தருளும். அவர்களுடைய பெருமூச்சு, அவருடைய ஜெபங்களும், அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபங்களும் உம்முடைய சன்னதியில் வந்து சேருவதாக. கர்த்தாவே, கிருபை கூர்ந்து உம்முடைய ஜனத்தின் ஜெபத்தை கேட்டருளும், காத்தருளும். ஆண்டவரே, எங்கள் அயலார்கள் எங்களை நிந்தித்தார்களே, எங்களை துன்பப்படுத்தினார்களே, எங்களை எவ்வளவு வேதனைப்படும்படி பேசினார்கள், நிந்தித்தார்கள். அவர்களுடைய நிந்தனை பேச்சுகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களை அவ்வளவாய் நிந்தித்தார்களே, அவர்கள் பேசிய வார்த்தைகள் அவர்களுக்கு பலிக்கும்படி கிருபை செய்யும். அவர்களுக்கு நீர் தாரும். அவர்களுக்கு 7 அத்தனையாய் அதன் பலனை நீர் அவர்களுக்கு கொடும். எங்களை நிந்தித்தார்களே, 7 அத்தனையாய் அவர்களுக்கு திரும்பி கொடும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆயிற்றே. நாங்கள் ஒரு தவறும் அவர்களுக்கு நாங்கள் செய்யவில்லையே. அப்படி இருந்தும் எங்களை நிந்தித்தார்களே. இப்படி எங்களுக்காக நீர் பழி வாங்கும் பொழுது, ஆமாண்டவரே, எங்களுக்காக நீர் பழி வாங்குவீர். எங்கள் சத்துருக்களிடத்தில் நீர் பழி வாங்குவீர். நாங்கள் பழி வாங்க மாட்டோம். கர்த்தாவே, நீர் பழி வாங்குவீர். அப்பொழுது அதை நாங்கள் பார்த்து உம்மை துதித்து புகழுவோம். எங்களுக்காக என் தேவன் எங்களுக்காக எங்களை காப்பாற்ற இறங்கி வந்தார்.
அவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எங்களை காப்பாற்றுகிறார். எங்களுக்காக எங்கள் சத்துருக்களிடம் பழி வாங்குகிறார் என்று சொல்லி சந்தோஷமாய் நாங்கள் புகழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துவோம். உம்முடைய துதியை சந்ததி சந்ததியாய் நாங்கள் சொல்லி வருவோமே. கர்த்தாவே, அப்படியாக எங்கள் சத்துருக்களிடத்தில் பழி வாங்கும். தலைமுறை தலைமுறையாக துதியை நாங்கள் உமக்கு சொல்லி வருவோம். எங்கள் தலைமுறைகள் தோறும் ஒவ்வொரு தலைமுறையும் நாங்கள் சொல்லி வருவோம். கர்த்தாவே, எங்களுக்காக பழி வாங்கும். எங்கள் சத்துருக்களை பழி வாங்கும். எங்களை காப்பாற்றும். சங்கீதம் 80. இஸ்ரவேலின் மேய்ப்பராகிய எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவரே, நீர்தான் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது உம்முடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற, உம்மை தொழுது கொண்டு உம்மேல் விசுவாசம் வைத்திருக்கிற எங்களை நீர் ஆட்டு மந்தையை போல நடத்துகிறீர். ஆண்டவரே, ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்த்து பாதுகாத்து வழி நடத்துவது போல அந்த ஆட்டு மந்தைகளை போஷித்து எல்லாவித காரியங்களையும் கவனித்து பாதுகாத்து வருவது போல நீர் எங்களை பாதுகாக்கிறீர். அப்படிப்பட்ட எங்கள் தேவனே, நாங்கள் செய்கிற ஜெபத்தை கேட்டருளும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவனே, பிரகாசியும். எங்கள் மேல் மனமிரங்கும். எப்ராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்கள் மேல் உம்முடைய வல்லமையை எழுப்பும். எங்கள் சத்துருக்களின் மேல் நீர் உம்முடைய வல்லமையை எழுப்பி எங்களை பாதுகாக்க வந்தரலும். எங்களை பாதுகாத்து பத்திரமாய் காத்து கொள்ள வேண்டும் சுவாமி. நீர்தான் எங்களுக்கு தேவை. அப்பா பிதாவே, ஆண்டவரே, எதுவரைக்கும் எங்கள் மேல் நீர் கோபமாய் இருப்பீர்? எங்கள் விண்ணப்பத்திற்கு விரோதமாக எங்கள் ஜெபத்தை கேட்காமல் நீர் எதுவரைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர்? இஸ்ரவேலராகிய உம்முடைய ஜனத்திற்கு கண்ணீராகிய அப்பத்தையும் கண்ணீரை ஆகாரத்தை போல கொடுத்திருக்கிறீர். அதிக கண்ணீரை திராட்சரசம் போல கொடுத்திருக்கிறீர். சுவாமி, அழுது அழுது மடிகிறார்கள். அந்த அளவுக்கு அதிகமாய் கண்ணீர் விடும் அளவுக்கு அவர்கள் துன்பத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள், கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கும் போராட்டமாய் இருக்கிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் நீர் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர்? எங்கள் ஜெபத்திற்கு பதில் தராமல் இருப்பீர்? எங்கள் அருகில் இருக்கிற, எங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்நியர்களுக்கு நாங்கள் வழக்காக இருக்கிறோம். எங்களைப் போல எங்களை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஜனங்கள் எங்களை வழக்காக எண்ணுகிறார்கள். நாங்கள் அவர்கள் பேச்சுக்கு காரணங்களாய் மாறி போயிருக்கிறோம். எங்கள் எதிரிகள் எங்களை கிண்டல் செய்கிறார்கள். எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் எங்களை கேவலமாக பேசுகிறார்கள். சேனைகளின் தேவனே, எங்கள் தேவனே, ஆட்டு மந்தையை திருப்பி கொண்டு வருவது போல எங்களை நீர் திருப்பி கொண்டு வாரும். நீர் எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்களை நீர் ஆதரிக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷம் அடைவோம். உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எங்களை நோக்கி பாரும் சுவாமி. அப்பொழுது நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். உம்முடைய பார்வை எங்கள் மேல் பட்டால் போதும், நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். கர்த்தாவே, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து அதை நாட்டினீர். ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். அதாவது இந்த திராட்சை செடி என்ற உவமை இஸ்ரவேலரை குறிக்கும். இஸ்ரவேலர்கள் திராட்சை செடியாக இங்கு சொல்லப்படுகிறார்கள். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அதற்கென்று இடத்தை கொடுத்தீர். அப்பொழுது அந்த திராட்சை செடி நன்கு வளர்ந்து அது பெருகிற்று. வளர்ந்து செழிப்பாய் வளர்ந்தது. நன்றாக வேரூன்றி அது தேசம் எங்கும் படர்ந்தது. அதனுடைய நிழலால் மலைகளும் மூடப்பட்டது. மலைகளை விட உயரமாக வளர்ந்து அது மலைகளுக்கும் நிழல் தரும்படியாக வளர்ந்து நின்றது. அந்த திராட்சை செடியின் கிளைகளால் கேதுரு மரங்களும் மூடப்பட்டது. அப்படி என்றால் இந்த திராட்சை செடி என்று சொல்லப்படுவது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டு கானானில் வைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு தேசமாக கானான் தேசம் கொடுக்கப்பட்டது.
அது படர்ந்து வேரூன்றி மலைகள் மூடத்தக்கதாக வளர்ந்தது என்று சொல்லும் பொழுது உலகமெங்கும் இஸ்ரவேலர்கள் வளர்ந்து பெருகினார்கள். இந்த காலத்தில் உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். 12 கோத்திரத்தாரும் உலகெங்கும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் மட்டுமல்ல, உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். அந்த திராட்சை செடியானது தன்னுடைய கிளைகளை கடல் வரைக்கும் விட்டது. அப்படி என்றால் இஸ்ரவேல் தேசத்தின் ஆட்சி கடல் சமுத்திரம் வரைக்கும் இருந்தது. அவர்களுடைய ஆளுகை இருந்தது. தன்னுடைய கிளைகளை நதி மட்டாகவும் விட்டது. இஸ்ரவேல் தேசத்தின் அருகில் ஐப்ராத் நதி இருக்கிறது. அந்த நதி வரைக்கும் அதன் கிளை விட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அந்த தேசத்தின் ஜனங்கள் வளர்ந்து பெருகி அதிகமாய் பெருகி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தேசத்தின் நிலப்பரப்பு அதிகமாய் கொண்டிருந்தது. அவர்களுடைய ஆளுகை பறந்து விரிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகினார்கள். அந்த திராட்சை செடியை பறிக்கும்படியாக நீர் ஏன் அதன் அடைப்புகளை எடுத்து விட்டீர் என்று கேட்கப்படுகிறது. அதாவது அந்த திராட்சை செடிக்கான பாதுகாப்பை கர்த்தரே கொடுத்திருந்தார். கர்த்தரே திராட்சை செடியின் பாதுகாப்பு. இஸ்ரவேலரின் பாதுகாப்பு கர்த்தர் தான். அவர் அந்த பாதுகாப்பை எடுத்து விட்டார். கர்த்தர் அந்த பாதுகாப்பை எடுத்ததினால் இஸ்ரவேலர்களை வழியே போகிறவரும் வருகிறவர்களும் துன்பப்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திற்கு மகா துன்பம் உண்டாயிருக்கிறது. ஏன் சுவாமி, இவ்வளவாய் நீர் நட்ட திராட்சை செடியாயிற்றே, அதன் பாதுகாப்பை நீர் ஏன் எடுத்து விட்டீர், அதன் வேலியை நீர் ஏன் எடுத்து விட்டீர் என்று இங்கு ஜெபமாக கேட்கப்படுகிறது. காட்டு பன்றி வந்து அந்த நிலத்தை உழுது அந்த திராட்சை செடியை சேதப்படுத்துகிறது. ஆண்டவரே, காட்டு மிருகங்கள் எல்லாம் வந்து அதை மேய்ந்து போடுகிறது. வெளியின் மிருகங்கள் மேய்ந்து போடுகிறது. ஆடு மாடு போன்றவை எல்லாம் வந்து திராட்சை செடியை மேய்ந்து விடுகிறது. சேனைகளின் தேவனே, நீர் திரும்பி வாரும், எங்கள் மத்தியில் வந்து எங்களை கண்ணோக்கி பாரும், எங்கள் வேதனைகளை நீர் கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை செடியை விசாரித்தரலும், இந்த திராட்சை செடிக்கு உதவி செய்யும். நீர் நட்டு வைத்த கொடியையும் அதன் கிளைகளையும் பாதுகாத்து கொள்ளும். நீர் நட்டு வைத்ததாயிற்றே சுவாமி, நீர் தெரிந்து கொண்ட ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் ஆயிற்றே, அவர்களை நீரே காப்பாற்றி அருளும். அந்த செடியானது அக்கினியினால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போனது. இஸ்ரவேலர்கள் பலர் வந்து அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். தேசத்தில் பலர் அழிந்து போனார்கள். உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். உம்முடைய கோபத்தினால் அழிந்து போகிறார்கள். அவர்கள் பாவம் செய்தார்கள், உம்முடைய கோபத்தை தூண்டினார்கள். இப்பொழுது அதன் விளைவாக, உம்முடைய கோபத்தின் விளைவாக அவர்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அவர்களை கண்ணோக்கி பாரும், அவர்களை காப்பாற்றும். இஸ்ரவேலராகிய எங்களை நீர் காப்பாற்றும். துன்பத்திலும் துயரத்திலும் நிந்தையிலும் நாங்கள் இருக்கிறோம், எங்களை காப்பாற்றும். உமது கரம், பிதாவாகிய தேவனே, உம்முடைய கரம் உம்முடைய வலது பாரிசத்தின் புருஷன் மேல், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும் நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மேலும் இருப்பதாக. பிதாவாகிய தேவனே, பரிசுத்த ஆவியானவர் மேலும் உம்முடைய குமாரனாகிய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும் இருப்பதாக. உம்முடைய கரம் இருப்பதாக, அவர்களோடு கூட இருப்பதாக. அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர்கள் திரித்துவ தேவன். நம்முடைய தேவன் திரித்துவ தேவன். பிதாவாகவும் இருப்பார், குமாரனாகவும் இருப்பார், தேவனாகவும் இருப்பார். நீர் இப்படி எங்களுக்கு இரக்கம் செய்யும் போது நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து போக மாட்டோம் சுவாமி. எங்களை உயிர்ப்பியும். நாங்கள் மிகவும் உடைந்து போய் செத்தவர்களைப் போல இருக்கிறோம். எங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வோம், உம்மை வணங்குவோம், உம்மை தொழுது கொள்ளுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்களை மீண்டுமாய் மீட்டுக்கொள்ளும். மீண்டும் உம்முடைய பாதுகாப்பை எங்களுக்கு கொடுத்தருளும். உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசாப் பாடின சங்கீதமாய் இருக்கிறது. இது நம் இருதயத்திலிருந்து தோன்றுகிற, கர்த்தரை நோக்கி செய்கிற விண்ணப்பமாய் இருக்கிறது. நாம் துன்பத்திலும் துயரத்திலும்
பாடுகளின் மத்தியிலும் நடக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை எடுத்து வாசித்து நம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கலாம். இந்த வேத வசனத்தின்படி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிக்கும் போது வேத வசனத்தின்படி ஜெபித்தால் அது நிச்சயம் நமக்கு நிறைவேறும். சங்கீதம் 81ஆம் அதிகாரம். நம்முடைய பெலனாகிய கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம் பெலனாய் இருக்கிறார். ஆசாப் எழுதின சங்கீதம் இது. கர்த்தர் நம் பெலனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சரீரத்தினாலாகிலும் நம் சரீரத்தில் இருந்தாலும் அல்லது நம் மனதளவில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கர்த்தரே நம் பெலனாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் தினந்தோறும் செல்லும் பொழுது ஒவ்வொரு முறையும் நாம் பலப்படுத்தப்படுகிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கும் போதும் வேதத்தை தியானிக்கும் போதும் கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கும் போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு முறையும் நாம் கர்த்தரால் பலப்படுத்தப்படுகிறோம். அவரை நினைக்கும் போதெல்லாம் நமக்குள் ஒரு சத்து உண்டாகிறது. நம் சரீரத்திலும் அது உண்டாகிறது, நம் மனதிலும் பலன் உண்டாகிறது. நாம் பலவீனமாய் மனம் உடைந்த நிலையில் இருந்தால் ஒரே ஒரு வேத வசனத்தை அந்த சமயத்தில் எடுத்து பார்த்தால் தெரியும். அத்தனை நொறுக்குதலும் அந்த ஒரே ஒரு வார்த்தையில் கர்த்தருடைய வசனத்தினால் அது குணமாக்கப்படும். உடனே நாம் அந்த மன துக்கத்திலிருந்தும் அந்த உடைதலில் இருந்தும் வெளியே வந்து விடுவோம். அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் எந்த காரியத்தினாலும் எந்த மனிதனாலும் நம்மை குணப்படுத்த முடியாது. மனம் நொறுங்கினால் அதை குணப்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையினால் அது முடியும். அது சாத்தியமே. இதற்கு இந்த வசனமும் ஆதாரமா இருக்கிறது. கர்த்தர் நம் பெலனாய் இருக்கிறார். இது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. இது மிகவும் ஆழமானது. நம்முடைய பெலன் நாம் வியாதியினாலும் நோயுற்றும் இருக்கும்போது பல நேரங்களில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் கூட மனம் துவள தேவையில்லை, மனம் உடைய தேவையே இல்லை. வேத வசனத்தை தினந்தோறும் தியானித்து கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டு அவருடைய சமூகத்தில் இருந்தால் நிச்சயம் நமக்கு பாடுகளில் இருந்து விடுதலை கிடைக்கும், குணம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். நம்முடைய வலி வேதனைகள் நீங்கும். நம்முடைய சரீரம் குணப்படுவதை நம்மால் உணர முடியும். நம்மளுடைய மனம் நொறுக்குதலில் இருந்து அது விடுபட்டு உற்சாகம் அடையும், அது பலன் அடையும், வாழ்க்கையின் பற்றி கொள்ள தோன்றும். மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் பலர் சொல்வதுண்டு, நான் உயிர் போகும் நிலையில் இருந்தேன், கர்த்தர் என்னை காப்பாற்றினார், நான் இன்று பெரிய ஊழியக்காரனாக வந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். சிலர் வாழ்க்கை போராட்டங்களினால் தற்கொலைக்கு செல்வார்கள். அந்த நிலையில் இருந்த ஒரு மனிதனை எடுத்து கர்த்தர் அந்த மனதை ஆற்றி, அதாவது தற்கொலைக்கு செல்லுகிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் உடைக்கப்பட்டு மனம் முற்றிலும் வாழ்க்கையை முற்றிலும் வெறுத்த நிலையில் தான் அந்த முடிவுக்கு வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு மிகப்பெரிய ஊழியக்காரராக மாற்றுகிறார். இதுவும் நடக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் எல்லாம் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்க நம்முடைய துன்பங்களினால் நாம் மனம் துவண்டிருந்தாலும் அல்லது சரீரத்தில் பலவீனமான நிலை அல்லது வியாதி பயங்கரமான நிலை, மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன் மனதளவிலும் சரீரத்தின் அளவிலும் என்று நினைத்தாலும் அந்த நிலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். கர்த்தர் நிச்சயம் நம்மை பலப்படுத்துவார். எல்லாவித பலனும் கர்த்தரிடத்தில் உண்டு. அதை புரிந்து கொண்டு நாம் மனதால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை குணப்படும், பலப்படும், பலன் நிச்சயம் கிடைக்கும் மனதிலும். அப்படிப்பட்ட நம்முடைய பலனாகிய கர்த்தர் அவர் நமக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட பலனாகிய கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொண்டாடி மகிழ வேண்டும். அவரை துதித்து பாட வேண்டும். தம்புருவினாலும் வீணையினாலும் இசை கருவிகள் வாசித்து சந்தோஷமாக கர்த்தரை துதித்து பாடி நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அதுவே நம்முடைய அப்படி செய்வது என்பது மிகப்பெரிய பாக்கியம். கர்த்தரை துதிப்பதும் அவருக்கு ஆராதனை செய்வதும் நாம்
பெற்ற மிகப்பெரிய பாக்கியமாய் இருக்கிறது. ஓசையான சுரமண்டலத்தை எடுத்து வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ட்ரம்பட் வாசித்து ஆஹ் கர்த்தரை துதித்து மகிழ்ந்து சந்தோஷமா இருங்கள் என்று இந்த வேதப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை துதித்து பாட பாட அவருக்கு மகிமையை செலுத்த செலுத்த நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுவோம். சந்தோஷமும் சமாதானமும் நமக்குள் நிலைத்திருக்கும். மாத பிறப்பிலும் மாதத்தின் முதல் நாள், மாத பிறப்பு என்பது அமாவாசை என்று சொல்வார்கள். அந்த நாள், அதாவது நிலா இல்லாத இரவு, அந்த நாள் தான் மாத பிறப்பின் நாள். அந்த நாளிலும் நியமித்த காலத்திலும், நியமித்த காலம் என்றால் நாம கர்த்தருக்கென்று நியமிக்கிற காலங்கள். அதாவது இன்று உலக வழக்கமாய் இருக்கிறது, பல விசேஷ நாட்களை நியமித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு நாட்கள், ஒரு ஒரு விதமான மக்களை கொண்டாடும்படியாக பெண்கள் தினம் என்று இப்படியெல்லாம் சொல்வதுண்டு. இது போல சொல்வது இது வேதத்தின்படி தவறு. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ள கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் ஒரு நாளை சிறப்பிக்க வேண்டும். அந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அது கர்த்தருக்காக கொண்டாட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் கொண்டாட வேண்டும். கர்த்தருக்காக உபவாச நாட்களை நியமிக்கலாம், ஸ்தோத்திர பண்டிகை நாட்களை நியமிக்கலாம். அந்த நாட்களில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் மீட்டிங் நடத்தலாம், ஆராதனை செய்யலாம், கர்த்தருக்கென்று பலிகளை செலுத்தலாம், காணிக்கைகளை கொண்டு வரலாம். இப்படி எல்லா காரியங்களையும் செய்யலாம், தவறில்லை. ஆனால் அது கர்த்தருக்கென்று அவருடைய நாமத்தின் நிமித்தம் செய்ய வேண்டும். நாம செய்யக்கூடாது. அதாவது நம் தனிப்பட்ட ஒரு மனிதனின் பெயரை கொண்டாடக்கூடாது. பிறந்த நாள் கொண்டாடுவது, திருமண நாள் கொண்டாடுவது போன்ற காரியங்கள் நம்மை குறித்து நாம் நினைப்பதினால் அது மிக பெரிய தவறாகிறது. அந்த நாளை உருவாக்கவோ அழிக்கவோ நம்மால் முடியாது. நம்மால் முடியாத, நமக்கு சொந்தமில்லாத ஒரு காரியத்தை நமக்காக சிறப்பித்துக் கொள்ளக்கூடாது. ஒரு நாளை கொடுக்கிறவரும் அதை நிறுத்துகிறவரும் கர்த்தரே. கர்த்தருக்கு சொந்தமானது இந்த சர்வலோகமும். நாம் நமக்கென்று ஒரு நாளை சிறப்பிக்க கூடாது. இது வேதத்தின்படி தவறாயிருக்கிறது. அதனால் எப்பொழுதும் நியமித்த காலம் என்று சொல்லப்படும் போது அது கர்த்தருக்காக நாம் நியமித்துக் கொள்ளுகிற காலமாயிருக்கிறது. அந்த நாட்களை, விசேஷித்த நாட்களை நாம நியமிக்கலாம், தவறில்லை. அது கர்த்தருக்கென்று அவருடைய நாமத்திற்காக செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது, ஏன் வேதாகம காலத்திலேயே இஸ்ரவேல் தேசத்தில் அறுவடை திருநாள் கொண்டாடும் போது ஆசாரியர்கள் அதை நியமிக்க வேண்டும் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 23 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர்கள் தான் அதை நியமிப்பார்கள். இப்படி கர்த்தருக்கென்று நாட்களை சிறப்பித்துக் கொள்ளும் போது அந்த நாட்களில் எக்காலம் ஊத வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய பண்டிகைகள், அதாவது இஸ்ரவேலரின் பண்டிகைகள் அல்ல, கர்த்தருடைய பண்டிகைகள். இஸ்ரவேலர்கள் கொண்டாடுவது கர்த்தருடைய பண்டிகைகள். அந்த கர்த்தருடைய பண்டிகைகளை இப்படி செய்வது வழக்கமாய் இருந்தது. இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் கொடுத்த ஒரு கட்டளையா இருக்கிறது. யாக்கோபின் தேவனாகிய நம்முடைய தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் கொடுத்த கட்டளை கர்த்தருடைய 7 பண்டிகைகளையும் நாம் ஆசரிக்க வேண்டியது அவசியம். இஸ்ரவேலர்கள் அறியாத பாஷையை பேசி வந்த எகிப்தியர்களின் மத்தியில் இருக்கும் பொழுது, எகிப்தியர்களை விட்டு இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு வரும்போது கர்த்தர் இந்த கட்டளையை கொடுத்தார். கர்த்தர் அந்த சமயத்தில் எகிப்தியர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். அடிமைகளாய் இருந்தவர்கள், அவர்கள் அடிமைகளாய் இருந்த பொழுது சுமை சுமந்தார்கள். அவர்கள் அதிகமான பாரம் சுமந்து அடிமை வேலை செய்து கொண்டிருந்தார்கள். கூடைகளை சுமந்து கொண்டிருந்தார்கள். பல கட்டட வேலைகளை இஸ்ரவேலர்களை வைத்து செய்ய வைத்துக் கொண்டிருந்தார்கள். மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். இஸ்ரவேலர்கள் வலியோடும் வேதனையோடும் கொடுமையோடும் அவர்கள் அடிக்கிற அடிகளை வாங்கி கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் தோள்களை சுமை சுமப்பதை விட்டும், அவர்கள் கூடைகளை சுமப்பதை விட்டும் கர்த்தர் விலக்கி அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்த பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் தங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படியாக
அவர்கள் கூப்பிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை விடுவித்து எகிப்திலிருந்து அவர்களை அழைத்து வந்தார். நெருக்கத்தில் இருக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கத்தில் இருக்கும்போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தார், பதில் கொடுத்தார். அவர் இடி முழக்கம் உண்டாகிற இடமாகிய வானத்திலிருந்து அவர்களோடு பேசினார், அவர்களுக்கு பதில் கொடுத்தார். மேரிபாவின் தண்ணீர் வளாண்டிலே கர்த்தர் அவர்களை சோதித்து பார்த்தார். கர்த்தர் அவர்களை சோதித்து அவர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்தினார். அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, தங்களை தாங்களே அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அந்த சோதனையை செய்தார். கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை நோக்கி கர்த்தர் இந்த காலத்திலும் நம்மிடம் சொல்லுவது அதுதான். என்னவென்றால், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். கர்த்தர் ஏக்கத்துடன் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை நோக்கி பார்க்கிறார். என் பேச்சை கேட்பார் உண்டோ? என் சொல்லுக்கு செவி கொடுப்பார் உண்டோ? நான் பேசுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை என்று பல இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே சொல்லியிருக்கிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்காமல் ஒருவருக்கொருவர் பேசுவதிலும், சண்டையிடுவதிலும், பொறாமைப்படுவதிலும், போட்டி போடுவதிலும், ஒருவரை ஒருவர் குறை சொல்லுவதிலும், குற்றம் சுமத்துவதிலும் நாம் மிகவும் பிஸியாக இருக்கிறோம். அதாவது ஓய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்பதில்லை. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவர் என்ன சொல்லுகிறார், அவர் இருதயத்தில் உள்ள நினைவுகள் என்ன என்பதை அறிய நாம் முற்படுவதில்லை. நாம் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான வாழ்க்கையை மனிதர்களாகி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சற்று நிதானித்து பார்ப்போம். அன்று இஸ்ரவேலருக்கு கர்த்தர் இதைதான் சொன்னார். இஸ்ரவேலே, நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். என் பேச்சை நீ கொஞ்சம் கேட்டால் நலமாயிருக்கும். நான் உனக்கு நல்ல வழிகளை சொல்வேன். நீ பிழைத்திருப்பதற்கான வழிகளையும், நீ பாதுகாப்பாய் இருப்பதற்கான வழியையும், நீ என்னிடம் வந்து சேர்வதற்கான வழியையும் நான் உனக்கு சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி கர்த்தர் நம்மை வழி நடத்த, நம்மை பாதுகாக்க, நம்மை அணைத்துக் கொள்ள, அவரோடு சேர்த்து கொள்ள அவர் விரும்புகிறார். ஆனால் நாமே செவி கொடுக்காமல் இருக்கிறோம். தயவு செய்து மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று நாம் கர்த்தருடைய இருதயத்தை அறிய தினந்தோறும் முற்பட வேண்டும். நமக்குள்ளே ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வதும், பழகி கொள்வதும், சண்டையிடுவதும், குறை சொல்வது, குற்றம் சொல்வது, ஒரு போன்ற தவறான காரியங்களை செய்வது, வாக்குவாதம் பண்ணுவது, இதுதான் தவறு. உனக்கு வேறே தேவர்களை உண்டாக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்காக நீ வேறு தெய்வங்களை உண்டாக்காதே. அந்நியர்கள் உண்டாக்கி வைத்திருக்கிற தெய்வங்களை நீ வணங்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தவர், மனிதனை படைத்தவர் கர்த்தர். கர்த்தரை படைக்க மனிதனால் முடியாது. மனிதன் படைத்தால் அது மனிதனை வணங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். கர்த்தரை நாம் படைக்க கூடாது. நாம் கர்த்தரால் படைக்கப்பட்டவர்கள், அதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். அவர் சித்தத்தை அறிய நாம் நாட வேண்டும். தினந்தோறும் அதை நாம் தேட வேண்டும். அவர் இருதயத்தில் உள்ள நினைவுகள் என்ன, அவர் என்ன விரும்புகிறார், அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது கர்த்தருடைய சித்தம், அவருடைய விருப்பம் என்னதென்று தெரிந்து அவர் கட்டளையிடும் வேலைகளை செய்ய வேண்டும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும் கர்த்தர் நம்முடைய தகப்பன் என்று. ஆனால் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. அவர் தகப்பனாக இருந்து நம்மை நேசிக்கிறார் என்றால் அவர் தெய்வம் இல்லையா? அவர் தெய்வம் என்றால் அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? அவர் நம் தெய்வம், அவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் என்றால் முதலாளி என்று பொருள். நம்முடைய முதலாளிக்கு நாம் உண்மையாய் உழைக்க வேண்டாமா? உண்மையாய் வேலை செய்ய வேண்டாமா? அவருடைய கட்டளைகளை கேட்டு நடக்க வேண்டாமா? அவர் நம் தெய்வம் என்று சொல்லும் போது இன்னும் அதிகமாய் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு முதலாளிக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் முழுமையாய் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். முழுமையாய் அவர் சித்தம் கேட்டு நடக்க வேண்டும்.
அவர் காட்டும் வழிகளில் நாம் செல்ல வேண்டும். அவர் நிற்க சொல்லும் இடத்தில் நாம் நிற்க வேண்டும். இதுதானே இயல்பு, அதுதானே நீதி நியாயம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே தெய்வம். அவரை தவிர நாம் வேறு தெய்வங்களை உண்டாக்க கூடாது. கர்த்தர் வேதனைப்படுகிறார். என் ஜனமோ எனக்கு செவி கொடுக்கவில்லை, என்னை விரும்பவில்லை. அவர்கள் என்னை நேசிக்கவில்லை, என்னை விரும்பவில்லை. நான் வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். என் வார்த்தைகளை கேட்பதும் இல்லை, என் மேல் அவர்களுக்கு விருப்பமும் இல்லை, அன்பில்லை, என்னை வெறுக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அவர்கள் செய்தது நிமித்தமாக நான் அவர்கள் இருதய கடினத்திற்கு அவர்களை விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் யோசனைகளின்படியே அவர்கள் நடக்கட்டும் என்று நான் விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். இது எப்படி இருக்கிறது என்றால், பெற்றோர்களுக்கு அடங்காத பிள்ளைகள் இருப்பார்களானால் அவர்கள் தவறு செய்யும் பொழுது பெற்றோர்கள் கண்டிப்பார்கள். இது நீ செய்வது தவறு, இதனால் உனக்கு ஆபத்து நேரிடும், இது பாவம் என்று சொல்லுவார்கள். ஆனால் சில பிள்ளைகள் கேட்டு திருந்துவார்கள், சில பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள். நான் அப்படித்தான் செய்வேன் என்று பிடிவாதமாய் செய்வார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்றால், அவர்கள் இஷ்டப்படியே விடுவதே நல்லது. ஏனென்றால் அவர்கள் தவறு செய்து அதனால் வரும் பாடுகளை சுமப்பதே அவர்கள் தலையெழுத்து. வேறு ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. நாம் ஆலோசனை சொல்லுகிறோம், கேட்கவில்லை என்றால் அதற்குரிய பலனை அவர்களே அனுபவித்து தீரட்டும். இப்படிதான் கர்த்தர் அவர்களை விட்டு விடுகிறார். நீ இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு என் வார்த்தைகளை நீ கேட்க மாட்டேன் என்கிறாய். எத்தனை முறையோ உனக்கு நான் சொன்னேன். சிறு வயதிலிருந்து உன்னை நான் போதி வளர்த்து வருகிறேன், உன்னை நடத்துகிறேன். ஆனால் நீ நம்பாமல், என்னை நீ நேசிக்காமல், என் மேல் விருப்பம் வைக்காமல், நீ என்னை வெறுத்து அந்நிய தேவர்களை சேவித்து அந்நியர்கள் அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு பிறரை நம்பினால் நீ மோசம் போவாய். அது தெரிந்த காரியம். உன் இருதய கடினத்திற்கே நான் உன்னை விட்டு விட்டேன். எப்படியோ போய் நீ பாடுபட்டு வா. கர்த்தர் அவர்களை விட்டு விடுகிறார். இதுவே அவர்களுக்கு கிடைக்கிற மிக பெரிய தண்டனை. கர்த்தர் அவர்களை கண்டிக்கும் பொழுது அதை கேட்டு நடந்தால் அவர்கள் வாழ்க்கை பிழைத்துக் கொள்ளும். அப்படி இல்லாத போது, அவர்கள் அடங்காமல் திரியும் போது அதன் விளைவை அவர்கள்தான் சுமந்து தீர வேண்டும். அந்த பாரத்தை வேறொருவர் வந்து சுமந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் வரும் முடிவு மிக பயங்கரமானதா இருக்கும். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய வேத வசனத்தை, கர்த்தர் பேசுவதை கேட்டு கர்த்தருக்கு நம் இருதயத்தில் இடம் கொடுத்து அவர் சொல்லுகிற வேத வசனத்தின்படி நடந்து, அவர் வார்த்தைகள் நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை படித்து அதன் வழியில் நாம் நடக்கும் பொழுது நாம் நல்ல வாழ்வை வாழ முடியும். சிறந்த வாழ்வை, உயர்ந்த வாழ்வை வாழ முடியும். சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கக்கூடிய நல்வாழ்வு நமக்கு கிடைக்கும். அப்படி நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்காத போது, அவருடைய வழிகளில் நடக்காத போது, நம் இருதயத்தின் கடினத்தின்படி நாம் நடந்தால் அதன் விளைவு மகா மோசமானதா இருக்கும். அந்த பாடுகளை நாம் சுமந்து காலம் முழுவதும் கண்ணீர் விட்டு திரிய வேண்டியதுதான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் அவர்களுடைய எதிராளிகளை எல்லாம் நான் வீழ்த்தி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய எதிராளிகளை கர்த்தர் நிச்சயம் வீழ்த்தி போடுவார். நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய சந்தோஷத்திற்கு எதிராக வருகிற, அதாவது எல்லாவித பொல்லாத ஆவிகளின் கிரியைகள், தீமைகள் எல்லாம் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய கரத்தை திருப்பி அவர்களை அழித்து அந்த தீமையை நம்மை விட்டு அகற்றி போட்டு நமக்கு சமாதானத்தை தருவார். கர்த்தரை பகைக்கிற ஜனங்கள், நம்முடைய பகைஞர்கள் கர்த்தருடைய பகைஞராய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வெட்கப்பட்டு இச்சகம் பேசுவார்கள். நம்முடன் சேர்ந்து கொள்ள நினைத்து வருவார்கள். நமக்கு எதிராளியாய் இருந்தவர்களே நம்முடன் சேர்ந்து வர தாழ்த்தி அவர்கள் நம்மிடம் வருவார்கள். அதாவது இச்சகம் பேசி அடங்குவார்கள். நம்முடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் நம்மேல் தீமையான மொழிகளை சொல்லி கடைசியில் அடங்கி போய்விடுவார்கள். அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் வந்து அவர்களை தண்டித்த பின்பு அவர்கள் அடங்குவார்கள். கர்த்தரிடம் அடி வாங்கிய பின்பு அடங்கி போவார்கள்.
அவர்களுடைய காலம் என்றைக்கும் இருக்கும். கர்த்தர் நம்முடன் எப்பொழுதும் இருக்கிறார். அவரோடு நாம் எப்பொழுதும் வாழ்வோம். பொல்லாத மனிதர்களும் நாம் வாழும் காலம் வரைக்கும், பொல்லாத மனிதர்களும் கடைசி காலம் வரைக்கும் இருப்பார்கள். அந்த பொல்லாப்பும் இருந்து கொண்டுதான் இருக்கும். நல்ல கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கன்மலையின் தேனினால் அவர்களை போஷிப்பார். கர்த்தர் கோதுமையும் தேனையும் நல்ல உணவுகளை கொடுத்து அவர்களை பாதுகாப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள் கர்த்தரால் போஷிக்கப்பட்டு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைவார்கள். அவர்கள் திருப்தியாய் நிம்மதியாய் வாழ்வார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். மனித வாழ்க்கை என்பது வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கிறது. அது என்னவென்றால் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். கர்த்தர் வாழ்க்கைக்கென்று கொடுத்திருக்கிற சட்டதிட்டமாகிய சட்ட புத்தகமாகிய பைபிளை எடுத்து வாசித்து வாழ்வின் சட்டதிட்டங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாக, சமாதானம் உள்ளதாக, மிக உயர்ந்ததாக, நிம்மதியுள்ளதாக, எந்த குழப்பமும் இல்லாததாக, தெளிவான வாழ்க்கை, எதிர்காலத்தை குறித்த எந்த கேள்வியும் இல்லாத நமக்கு தெளிவான வாழ்க்கையாக அது இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.